கள்ளக்குறிச்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தினுடைய நிலை என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தை நாடி வருபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். மகளிர் சுய உதவிக்குழு மூலம் 12 பெண்கள் பகுதி நேர ஊழியராக இந்த அம்மா உணவகத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த அம்மா உணவகம் தொடங்கப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் ஆகிறது. தினமும் சுவையான சமையலை செய்து பொதுமக்களிடம் பாராட்டை பெற்று வருகிறார்கள் இந்த பெண்கள். ஆனால் இவர்களின் தேவையில் நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்துவது குறைவாகவே உள்ளது என கூறுகிறார் ஆசியா பேகம். இது கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இங்கே நல்லா ஓடுது. ஸ்டூடெண்ட் பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, கூலி தொழிலாளிங்க எல்லாம் டெய்லி சாப்பிட்றாங்க. ₹1 ஒரு இட்லிங்கிறதுனால அவங்க வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. மனசு நிறையாவும் போகிறாங்க. இங்கே நாங்களும் அதே மாதிரி எல்லாம் நாங்கள் 12 பேர் இங்கே வேலை செய்கிறோம். சுத்தபத்தமாக எல்லாம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி நீட்னஸாக எல்லாம் வச்சுருக்கிறோம். நல்லா சமைக்கிறோம். யாரும் இது வரைக்கும் எங்களை குறை சொன்னதில்லை. இந்த மாதிரி சரியாக சமைக்கலை, போகல, எங்கள்கிட்ட சண்டை போட்டதும் இல்லை. தண்ணியும் மினரல் வாட்டர் வச்சிருக்கிறோம். மேலும் அவர் மாதம் ₹7,500 ஊதியம் வாங்குவதாகவும், நிரந்தர பணியாளர்களாக இல்லாமல் பகுதி நேர பணியாளராக பணியாற்றுவது வருத்தத்திற்குரிய செயலாக இருக்கிறது எனவும், இதனை கருத்தில் கொண்டு தங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மாதம் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லை. காலை 5 மணிக்கு வேலை ஆரம்பித்தால் மாலை 4 மணி வரையில் தொடர்ந்து பணி இருப்பதால் வெளியே சென்று வர முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அம்மா உணவகத்தில் பணிபுரியக்கூடிய இந்த பெண்கள். விடுமுறை என்பது பண்டிகை நாட்களிலும் இல்லாமல் இருப்பது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகிறது. நாள்தோறும் 1500க்கும் மேற்பட்டோருக்கு பயனளிக்கும் வகையில் சமையல் செய்யும் இவர்கள் சமையல் உபகரணங்களை கையாளுவதில் கவனம் சிதறினால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உள்ளதாக சொல்கிறார்கள். சமையல் செய்யும் உபகரணங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க மாதம் ஒருமுறை பராமரிப்புக்கென விடுமுறை அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். ஸ்டீமர்ல ஏதாவது நட்டு ஃபால்ட்டு, ஸ்டீமர் அடுப்புல ஏதாச்சும் அடைப்பு ஏற்படுது. இதனால ஏதாவது இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் எங்களுக்கு மந்த் ஒரு நாள் லீவு. இதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு, வாஷ் பண்றதுக்கு, இதுக்கு தான் நாங்கள் ஒரு நாள் விடுமுறை கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லை, அது வேண்டுகோளாக தான் கேட்குறோம். மேலும் இந்த அம்மா உணவகம் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாகவே இருப்பதாக கல்லூரி மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். வெளியூரிலிருந்து கல்லூரிக்கு வரும் இவர்கள் ₹8 மதிய உணவை உண்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். அதேபோல அம்மா உணவக திட்டம் மிகுந்த பயனளிப்பதாகவும், இதனால் பல்வேறு தரப்பினர் பயனடைவதாகவும், இந்த திட்டத்தை மேலும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு சேவை அளிப்பது மட்டுமின்றி இங்குள்ள ஊழியர்களுக்கும் அடிப்படை வசதிகளான கழிவறை வசதி, தங்கும் வசதி என அனைத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார் அசோக் குமார். இந்த அம்மா உணவகத்தை நடத்துறதுல பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு நான் முதல்ல பாராட்ட தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய நபர்களுக்கும் இங்கே வேலை செய்கிற பெண்களுக்கும் இயற்கை உபாதைகளை கழிக்க ஒரு கழிவறை பார்த்தீங்கன்னா உடனடியாக அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். காலையில் இட்லி போன்ற உணவுடன் பொங்கல் போன்றவற்றை சேர்த்து போட வேண்டும். அதேபோல காலை மற்றும் மதிய உணவு 1 மணி நேரத்தில் முடிவு பெற்று விடுவதால் பொதுமக்கள் தேவைக்காக இன்னும் சற்று அதிகமாக உணவளிக்க வேண்டும் என்றும், உணவு வழங்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார் இங்கு தினமும் உணவு உண்ணும் விஸ்வநாதன். மேலும் மதிய உணவுகளில் சாம்பார் மற்றும் தயிர் சாதத்தோடு தக்காளி சாதம், புளி சாதம் என மற்றவையையும் வழங்கினால் உணவகங்களுக்கு சென்று சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிட முன்வருவார்கள் என்றும் கூறுகிறார். 8 மணிக்கெல்லாம் தர ஆரம்பிக்கும், 9 மணிக்கு முடிஞ்சது. தினைக்கு இட்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் இட்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இன்னும் ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணோம்னா இன்னும் முடியாதவங்க, இந்த தினக்கூலிக்கு போகிறவங்க, கம்மி காசில் சம்பாதிக்கிறவங்க இன்னும் ஒரு 1 ஹவர் அவங்க டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சேர்த்து சாப்பிடலாம். அவங்க டைமிங் மிச்சமாகவும் வெளியே ஹோட்டலில் போய் நிறைய ₹50, ₹100 கொடுத்து சாப்பிட தேவையில்லை. அதுக்கு டைமிங் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதேமாதிரி மதியம் சாப்பாடு பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் தராங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது கரெக்டாக 3/4 மணி நேரம் 1 ஹவரில் தீர்ந்துருது. நிறையா கூலி வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுறவங்க, கஷ்டவாளிங்க நிறைய பேர் இருக்குது. அதுவும் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது வெரைட்டி ரைஸ் வேறு ஏதாவது மாற்றி போட்டு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அம்மா உணவகங்களின் அறிமுகம் அரசின் மிக முக்கிய மக்கள் நலத்திட்டமாகும். அந்த திட்டத்தின் பயன் என்பது அதன் வளர்ச்சியை பொறுத்தே இருக்கிறது. கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.